அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நாளிலும் நாங்கள் ஆலையடிச்சோலை சேமக்காலைக்கு வந்திருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கு ஆல் சோல்ஸ் டே என்று சொல்ற சகல ஆத்துமாக்களுக்குமான தினம். எப்படி என்றாலும் நாங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி இடம் இதுதான். இந்த உலகத்திலே பிறப்பு இறப்பு, இந்த இடைப்பட்ட காலத்திலே நாங்கள் எவ்வாறு வாழ்கிறோம் என்பதை பொறுத்து தான் எங்களுடைய இறப்பில் எங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தம் தெரியும். இதுக்கிடையிலே நாங்கள் சண்டை போடுகிறோம். எல்லை சண்டைகள், வேலி சண்டைகள், பொறாமைகள், நான் தான் பெரியவன், எனக்கு தான் படிப்பு, நான் தான் செல்வந்தன், எல்லாம் அகங்காரங்களுடனும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய நாள் இங்கே பார்த்தவென்றால் அதிகமானோர் வந்திருக்கிறார்கள். தங்களுடைய அன்புக்குரியவர்கள் உயிரோடு இருக்கும் காலத்தில் அவர்கள் செய்த நினைவுகளை கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இங்கு வந்திருக்கிறார்கள். நாங்களும் எவ்வாறு வாழ்கிறோம் எங்களுடைய வாழ்க்கை காலத்தில் என்பதை பொறுத்து இருக்கிறது எங்களுடைய மரணம். எங்களுடைய மரண வீட்டுக்கு வருபவர்கள் என்ன நினைப்பார்கள் எங்களை பற்றி? இந்த இடத்தை யார் நிரப்புவார்? இவர் இந்த இடத்தை உலகத்தை விட்டு போய்விட்டாரே, அல்லது அப்பா படுத்தினாரே பாடு போய்விட்டார் ஒரு மாதிரியாக என்று எண்ணத்தை சொல்ல போகிறார்கள். நாங்கள் அர்த்தமுள்ள வாழ்க்கையை எவ்வாறு வாழப் போகிறோம்? நான் என்னுடைய வாழ்க்கையில் மது போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைய வேண்டும் என்பதற்காக விமோச்சனா இல்லம் எனும் இல்லத்தை நிறுவி அதை நடத்தி வருகிறேன். பலரும் அங்கு வந்து குணம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவே நான் இந்த வாழ்க்கை காலத்தில் செய்யக்கூடிய ஒரு சேவையாக, பணியாக கடவுள் என்னை பயன்படுத்துகிறார் என்று நினைத்து நன்றி கூறி நான் இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய வாழ்க்கையை அவ்வாறு வாழுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். எல்லாருமே வாழ வேண்டும். இங்கே வந்தால் ரெஸ்ட் இன் பீஸ். நாங்கள் பீஸாக ரெஸ்ட் எடுப்பதற்கு எங்களுடைய மனநிலையை நாங்கள் எவ்வாறு வைத்திருக்கிறோம்? உண்மையிலே நாங்கள் சமாதானமாக எங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ள போகிறோமா, இல்லை சஞ்சலமாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ள போகிறோமா என்று நாங்களே தான் தீர்மானித்து எங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.